பொதுவாக மேஷம் இந்த 2026ல் வின் பண்ணுறதுக்கு ஒரு சீக்ரெட் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா என்னவா இருக்கும் மேம்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எது பண்ணாலும் அவங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். இந்த டார்கெட் நீ முடிச்சீன்னா உனக்கு வந்து நான் அப்ளிஸ்மெண்ட் கொடுக்குறேன், ப்ரமோஷன் கொடுக்குறேன் அப்படின்னு உடனே அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி சைன் பண்ணிக்கணும். அக்ரிமெண்ட் அப்படின்னு எதெல்லாம் போடுறீங்களோ அதுலலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு லீகல் விஷயமாக இருந்தாலும் சரி, இப்போ மறுமணம் அப்படின் போதும் இப்போ நிறைய செக்டர்ஸ் வந்து அதான் ஓடிட்டு இருக்கு. மறுமணம்னு வரும்போதும் நீங்க தாராளமா மறுமணத்துக்கு உண்டான அமைப்புகள் நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா ஃபினான்ஷியல் ஃப்ளோ வந்து நல்ல பயங்கரமா மணி இந்த வருஷம் வந்து மேஷராசிக்கு பொழியதான் போகுது. அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. பூர்வீகத்தில் ஒரு லேண்டு விற்று வேற ஒரு சிட்டிக்கு வந்து மாறி இருந்து சூப்பராக ஜெயிக்கிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பராக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப நல்லா இருக்குது. காலையில் எழுந்திரிச்ச உடனேயே நீங்கள் வந்து விநாயகர்னுடைய துதி, முருகனுடைய துதி, இது ரெண்டுமே வந்து நீங்கள் வீட்டில் போட்டுருங்க. எவ்வளவு அரியர்ஸ் மேஷராசி அன்பர்கள் வச்சுருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் 23 அரியர் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு எனது பேர் கல்பனா ஸ்ரீகாந்த் மேம் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்காரம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த 2026 பிறந்தாலே அவங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு மேம். 7 சனியும் நடந்துட்டு இருக்கு. இந்த வருடத்தில் பிரச்சனை இருக்குமா இல்லை இந்த வருடம் சிறப்பாக அமையுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு மேம். பொதுவாக மேஷம் இந்த 2026ல் வின் பண்ணுறதுக்கு ஒரு சீக்ரெட் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா என்னவா இருக்கும் மேம்? மேஷராசி அன்பர்கள் வின்னிங் சீக்ரெட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எது பண்ணாலும் அவங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பேசி முடிக்கிறாங்க, இந்த டார்கெட் நீ முடிச்சீன்னா உனக்கு வந்து நான் அப்ளிஸ்மெண்ட் கொடுக்குறேன், ப்ரமோஷன் கொடுக்குறேன் அப்படின்னு உடனே அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி சைன் பண்ணிக்கணும். இப்போ ஒரு கமிஷன் ஏஜென்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஒரு கமிஷன் பேசிக்கிறாங்க, அது பேசுகிறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு வாட்ஸ்அப்பில் ஓகே அக்செப்டட் ஃபார் 3% கமிஷன் அப்படின்றது இந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு லீகல் விஷயமாக இருந்தாலும் சரி, அது வந்து லீகலாக ஒரு 3 தடவையாவது நீங்கள் பார்த்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றது இருக்கணும். அக்ரிமெண்ட் அப்படின்னு எதெல்லாம் போடுறீங்களோ அதுலலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த டைம் பீரியடில் முடியாமல் இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியம், உங்களுக்கு வந்து 11ஆம் வீட்டில் ராகு இருக்கார். அப்போ ராகு அப்படின்னாலே மல்டிப்ளேயர் ஸ்பீடு. எப்பெல்லாம் தேவையில்லாத ஒரு ஸ்பீட் எடுக்குதோ அப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப நிதானத்தோடு செயல்படணும். புகழ் அப்படின்றது ஓவராக உங்களை புகழ்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல யாருடா ஏன்டா இவன் புகழ்றான், இவனுக்கும் எதுக்கும் என்ன சம்மந்தம், திடீர்னு என்ன பர்த்டே கேக் கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த 8 ரஜினிகாந்த் பாடல் இருக்கு இல்லையா, அதில் எப்படி ஒரு காஷனாக இருப்பாரோ அந்த மாதிரி அந்த காஷன்ற ஒரு விஷயத்தில் இருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பர். செக் சைன் பண்ணும்போதும் கூட அது கிளியராக பார்த்து கரெக்டாக எழுதியிருக்காங்களான்னு செக் சைன் பண்ணணும். மேஷராசினியர்கள் இந்த வருடத்தில் ஒரு உறவுகள் சார்ந்த விஷயங்களில் இப்போ இந்த உறவுகள் மூலமாக அவங்களுக்கு லாபம் கிடைக்கும், அவங்களுக்கு ஃபேவரான விஷயங்கள் நடக்கும், இல்லை சில உறவுகளிடம் சில ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா அது யாரெல்லாங்க மேம்? மேஷராசிக்கு உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உறவுன்றது ஃபேமிலின்ற ஒரு செக்டாருக்குள்ளே எடுத்துக்கலாம். ஜென்ரலாகவே மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அதை மைண்டுக்கு எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணணும், எதுவாக இருந்தாலும் அவங்க அனலைஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். மேஷராசி சனி பகவானுடைய 3ஆம் பார்வையை 2ஆம் வீட்டை பார்க்குது. அப்போ தன்னுடைய குடும்பம் பல விஷயங்கள் கேட்பாங்க, வைப்பாங்க. என்னங்க இது கூட லோன் வாங்க முடியாதா, என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபினான்ஷியல் ஃப்ளோ நல்லாவும் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்காக உறவுகளுக்காக இவங்க கடன் வாங்குறதோ செய்கிறதோ கூடவே கூடாது. இவங்க பர்சனலாக அனலைஸ் பண்ணி பண்ணணும். அப்போ ஃபேமிலின்னு சொல்லும்போது என்ன ரொம்ப முக்கியம் வந்து ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன், இவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு விஷயத்தை வாங்கினாலும் செய்தாலும் உங்களால் இஎம்ஐ கட்ட முடியுமா அப்படின்னு பல தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய மூத்த சகோதரரோடையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க ஏதாவது காரசாரமாக பேசினாலும் அதை மைண்டுக்கே எடுத்துகிட்டு போகாமல் இருந்தால் ஈஸியாக ஜெயிக்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டில் காதல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த காதல் கைகூடுமாங்கிற சந்தேகம் அதிகப்படியாக இருக்குது, பயமும் இருக்குது மேம். அதுக்கான பதில் என்னவா இருக்கும் மேம்? காதல் அப்படின்ன உடனே அது மனசு, உண்மையான லவ் அப்படின்ற சப்ஜெக்ட்லாம் இருக்குது. இப்போ கண்டிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு மனசுக்குள்ளே ஒரே கலக்கம், ஒரே பயம் இருக்கும். ஏன்னா 5ஆம் வீட்டில் கேது போய் சூரியனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல கன்ஃபியூஷன்றது கண்டிப்பாக வரும் அப்படின்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் அந்த கன்ஃபியூஷனை முதல்ல இவங்க 2 பேரும் உட்காந்து தீர்த்துட்டு என்ன இப்படி கேட்டால் என்ன பண்ணலாம், அப்படி கேட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு மாடியூல் செட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக 7ஆம் வீட்டை உங்கள் 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி போய் உங்களுடைய லவ்வை உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லும்போது அங்கே என்னென்ன டீட்டெயிலிங் கேட்பாங்களோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 7.5 சனின்ற பயமெல்லாம் இல்லை. கண்டிப்பாக நிச்சயமாக குடும்பம் அமையும். சில கொஷின்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் என்ன பண்ணுன்றது பார்த்துக்கணும். மேஷராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு திருமண யோகம் அப்படிங்கிறது எந்த அளவு சாதகமாக இருக்குது? திருமணத்துக்கு இந்த 7.5 சனியில் பண்ணலாமா அப்படிங்கிற சந்தேகங்களுமே அதிக அளவில் இருக்கு. அதுக்கான பதில் என்னவா இருக்கும்? 7.5 சனியில் மேரேஜ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் 2 விஷயம் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு பயம் வந்து குரு பலனும் வருது, அதே சமயம் சனியும் பார்க்குறாரு. ஆனாலும் பயப்படவே வேண்டாம், கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணலாம். ஏன் இந்த வார்த்தை அப்படின்னா குருனுடைய பார்வை வந்து சனி பகவான் மேலே படுது. அப்படி இருக்கும்போது பயம் தேவையில்லை. ஆனால் திருமணம் அப்படின்னு வரும்போது உங்களுடைய சொந்தங்களுக்குள்ளே வருதா, அவங்கள பற்றி டீட்டெயில் வந்து நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ மேஷராசினுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமண வயதுலன்னு சொல்லும்போது இப்போ நடக்கிற திசாபுத்தி அந்தரத்தை பார்த்துக்கோங்க. மேலோட்டமாக நான் பார்த்தேன், ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து நான் ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்படின்றது இல்லாமல் டீப்பான அனலைசேஷன்றது ரொம்ப 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 முக்கியம். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த குருன்ற பயிற்சியெல்லாம் வந்து இட் இஸ் லைக் 1 இயர் தான். திருமணம்ன்றது இட்ஸ் அ லாங் டைம் பீரியட். ஸோ உங்களுக்கு 7.5 சனி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன இருக்குன்றதெல்லாம் கோச்சார அமைப்பும் பார்த்துட்டு கட்ட பொருத்தத்தை பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்போ எந்த விதமான ஒரு பயமும் இல்லை. ஆன் தி ஹோல் எண்டில் கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ மறுமணம் அப்படின் போதும் இப்போ நிறைய செக்டர்ஸ் வந்து அதான் ஓடிட்டுருக்கு. மறுமணம்னு வரும்போதும் நீங்கள் தாராளமாக மறுமணத்துக்கு உண்டான அமைப்புகள் நீங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அந்த குருனுடைய பார்வை உங்களுடைய 11ஆம் வீட்டு மேலேயும் படுது. மறுமணம் அப்படின்னா இட் இஸ் கால் த 11th பொசிஷன். ஸோ நீங்கள் இப்போது அதுலேருந்தெல்லாம் விடுபட்டு வந்தாச்சு அப்படின்னா தைரியமாக மறுமணத்துக்கு போங்க. மறுமணத்துக்கு உண்டானது சீக்ரெட்ஸ் எதுவுமே மெயின்டைன் பண்ணாமல் நீங்கள் உள்ளது உள்ளபடி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ஜாதகம் பார்த்து ப்ரொசீட் பண்ணுங்கள். மறுமணம் ஆச்சே பார்க்க வேண்டாம் அப்படின்ற கான்செப்ட்குள்ளெல்லாம் நுழைய வேண்டாம். டீட்டெயிலாக பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணுங்கள். மேஷராசி நேயர்களுக்கு தொழில் அப்படிங்கிறது வந்து கடந்த ஆண்டுகளிலே பிரச்சனைகள் ஆரம்பமாகிருச்சுங்க மேம். இப்போ ரொம்பவே பிரச்சனையான சூழ்நிலை இருக்காங்க. இந்த 2026ஆம் ஆண்டு நான் தொழிலை தொடர்ந்து செய்ய முடியுமா, தொழிலில் முதலீடுகளுமே செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம், அப்போ நான் பண்ணலாமாங்கிற சந்தேகங்கள் இருக்கு மேம். அதற்கான பதில் என்னவா இருக்கும் மேம்? கண்டிப்பாக மேஷராசி அன்பர்கள் ரொம்ப தடுமாற்றத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க 7.5 சனி வந்துருச்சுன்னு ஒரு பக்கம், ஆனாலும் அந்த அளவுக்கு கடுமையாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை. தடுமாற்றங்கள் வரும், அதில் நிறைய மாற்றங்கள் இப்போ வரும். பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு லோன் கேட்டால் பயங்கரமாக கிடைக்கும். அதை முதல்ல நீங்கள் வாங்கக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணோம். ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது இன்றைக்கி அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக நமக்கு லோன் கொடுக்குறவங்க எக்கச்சக்கமாக கொடுக்குறாங்க, வட்டி ஜாஸ்தியில் கொடுக்குறாங்க, ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளெல்லாம் சிக்காமல் இருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு நல்ல அனலைசேஷன், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணும். பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரொசீட் பண்ணணுன்றது கிளியர் கட்டாக மைண்டில் இருக்கணும். மேஷராசி நேயர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலையில் முன்னேற்றம், இல்லை சில நபர்கள் வந்து நான் வேலையிலேருந்து நான் பிஸ்னஸ்க்கு போகிறேன்னு சொல்லக்கூடிய நபர்களுமே இருக்காங்க. அரசு வேலை, வெளிநாட்டு வேலை, இந்த மாதிரி பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு மேம். அவங்களுக்கு எல்லாமே இந்த வருடம் எப்படிப்பட்ட வருடமாக அமைய போகுதுங்க மேம்? ஆச்சரியப்படுற மாதிரி மேஷராசி அன்பர்களுக்கு ஜாபில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஃப்ளோ வந்து நல்ல பயங்கரமாக மணி இந்த வருஷம் வந்து மேஷராசிக்கு பொழிய தான் போகுது. அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. நியூ டெக்னிக்ஸி இதை வந்து நான் 3 வகையாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து ஜாபில் இருக்கிறவங்க அந்த ஜாபில் இருந்துகிட்டே சைட்டில் வந்து அவங்க ஜாபுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் எடுத்து ஃப்ரீலான்சராக பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்கச்சக்கமாக வரும். அதே மாதிரி ஜாபில் இருந்து அங்கே ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சந்தோஷமாக திருப்திகரமாக அப்ராட் போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அப்ராட்லேயே வந்து வேலை கிடைச்சி அங்கே மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஜாபில் இருக்காங்க, அவங்க பிஸ்னஸ்க்கு மாறலாமா, எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் வேண்டவே வேண்டான்னு சொல்லி ஜாபுக்கு வந்துட்டேன், கூப்பிட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா தாராளமாக இந்த வருஷம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். கொஞ்சம் கூட பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஆனால் ஃபஸ்ட் பார்ட்டில் பண்ணாதீங்க. ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் அது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சனியினுடைய மைனஸ்லேருந்து குரு பகவானுடைய பார்வை இருக்குது. ரொம்ப சூப்பராக ப்ரொசீட் பண்ணலாம். சொந்தமாகவும் பண்ணலாம், அதே மாதிரி அப்பாவோடையும் ஃபேமிலி பிஸ்னஸும் நீங்கள் ஜாயின் பண்ணி பண்ணலாம்.
மேஷ ராசி நேயர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த 2026 ஒரு விஷயத்தில் பயப்படணும் அப்படின்னா அது எந்த மாதிரி விஷயமா இருக்குங்க மேம்? ஃபர்ஸ்ட் வந்து மேஷராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது, கண்ணை மூடிட்டு நம்புனேன் அப்படின்ற வேர்டில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் பர்சனலாக அனலைஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். நிறைய ஃபவுண்டேஷன் இந்த மேஷராசிக்கு இந்த வருஷம் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஆனால் அனலைசேஷன்றது டபுள் த்ரிபிள். அடுத்த எச்சரிக்கை யாரோட இருக்கணும் அப்படின்னா, விருச்சிக ராசியில் யார் உங்களோட வராங்க, விருச்சிக ராசிக்காரங்க யார் உங்களுக்கு ஐடியாஸ் சொல்கிறாங்க, கன்னி ராசியில் யார் உங்களோட வராங்க, அவங்களுடைய ஐடியாஸ் எடுத்துக்கலாமா, அவங்க பின்னாடி பேக்ரவுண்டில் ஏதோ மனசில் வச்சுட்டு தான் வருவாங்கன்றது கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கிட்டு கன்னி ராசியோடையும் விருச்சிக ராசி அன்பர்களோடையும் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஹாய் ஹலோன்ற மாதிரி இருக்கணுமே ஒழிய, நீ விருச்சிக ராசி ஒன்று எடுக்க மாட்டேன், உன்னோட நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி கூட நீங்கள் வந்து பேசிடக்கூடாது. ஸோ அந்த 2 ராசியோடையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக நம்புதல்ன்ற ஒரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா சூப்பராக மற்றதெல்லாம் ஃபண்டாஸ்டிக்காக ப்ரொசீட் பண்ணலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த 2026 அசட்ஸ்னு வரும்போது, இப்போ ஒரு வீடு வாங்குறதோ இல்லை இருக்கக்கூடிய அசட்டை நான் விற்க போகிறேன், ஏதோ ஒரு முதலீட்டுக்காக இதில் விற்று நான் இது அடுத்தது போகிறப்ப அந்த மாதிரி சந்தேகங்கள் பல்வேறு வகையாக இருக்குங்க மேம். ஸோ இந்த அசட் சார்ந்து எப்படி இருக்க போகுதுங்க மேம்? அசட்ஸ் அப்படின்னு வரும்போது ரொம்பவே நல்லா இருக்குன்றது மேஷராசி அன்பர்களுக்கு சொல்கிறேன். நல்லா இருக்குன்னா எப்படி அப்படின்னா, அவங்கவுங்க ஹாரோஸ்கோப்பில் செவ்வாயினுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்ற பார்த்து கண்டிப்பாக டிஸ்கம்ஃபர்ட் பொசிஷன்லேருந்து கம்ஃபர்ட் பொசிஷனுக்கு கண்டிப்பாக போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க சிங்கிள் பெட்ரூமில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ட்ரிபிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம் நான் சொல்லலை, ட்ரிபிள் பெட்ரூம் போகிற அளவுக்கு நல்லாயிருக்கு. கண்டிப்பாக லேண்ட் அமையறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி, கட்டின வீடு அமையறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி, அதே மாதிரி ஒரு இடத்த விற்று ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பூர்வீகத்தில் ஒரு லேண்டு விற்று வேறொரு சிட்டிக்கு வந்து மாறி இருந்து சூப்பராக ஜெயிக்கிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பராக இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா ஜான்வரி மாதம் பிறக்கும்போது செவ்வாய் வந்து தனுசில் இருக்கார். அடுத்தது 2வது மாதமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் மகரத்துக்கு உச்சம் பெறக்கூடிய நிலை. அப்படி இருக்கும்போது ராசிநாதன் ஆகிய செவ்வாய் இந்த மாதிரி ஃபேவரபிளான பொசிஷனுக்கு போகும்போது பல மாதங்கள் இது ஃபேவரபிளாக இருக்குது. அதனால் தைரியமாக முயற்சி எடுக்கலாம். ஆனால் ஒரு தடவை உங்களுடைய சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு தென் ப்ரொசீட் பண்ணுறது ரியலி சூப்பர். மேஷ ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது இந்த 7 சனி காலகட்டத்தில் அதிக அளவில் இருக்குது. இது நிறைய பேர் இஎம்ஐயில் இருக்காங்க, லோனில் மாட்டிக்கிட்டாங்க, பர்சனல் லோன், இந்த மாதிரி பல்வேறு வகையான பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் இந்த 2026 குறைவதற்கான வாய்ப்பு எந்த அளவு இருக்குங்க மேம்? மேஷராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனை அப்படின்னா சூப்பராக கட்டி முடிச்சிடுவீங்க. கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2026 நீங்கள் பழைய லோன் கட்ட முடியாமல் என்னென்னலாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அந்த லோனெல்லாம் நிச்சயம் கட்டி முடிச்சிடுவீங்க. ஏன் அப்படின்னா, எப்படி அப்படின்னா, இங்கே வந்து ஜாப்ல இருந்தால் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, பிஸ்னஸில் நிறைய வந்து நீங்கள் நல்ல ஃபினான்ஷியல் ஃப்ளோ கொண்டு வர போகிறீங்க. அண்ட் உங்களுடைய தாட் ப்ராசஸ் முதல்ல இந்த கடனை கட்டி முடிக்கணும்னு தான் இருக்கும். அதனால் 7.5 சனின்றது ஆச்சரியமாக இருக்கும். என்னடா 7.5 சனி காலகட்டத்தில் இவ்வளோ நல்லம்மா கட்டினோமான்னு. ஆனால் மறுபடியும் கடன் அப்படின்னு நீங்கள் வாங்கணும்னு நினைக்கும் போது மட்டும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பிறகு ப்ரொசீட் பண்ணுங்கள். பயப்படவே வேண்டாம். உங்கள் கடன் எவ்வளவு இருந்தாலும் கண்டிப்பாக கட்டி முடிப்பீங்க. மேஷராசி நேயர்களுக்கு வந்து மேம் இந்த காலகட்டத்தில் வந்து கல்வி ரீதியாக எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது? ஒரு அரியர்ஸ் இருக்குது, இல்லை நான் ஒரு புது காலேஜில் ஜாயின் பண்ண போகிறேன், ஸ்கூலில் ஒரு எக்ஸாம்ஸ்க்காக ட்ரை பண்ணுறேன், இந்த மாதிரி மக்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்க மேம்? எவ்வளவு அரியர்ஸ் மேஷராசி அன்பர்கள் வச்சுருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் 23 அரியர் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட இந்த தடவை நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக அத்தனை அரியரும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. கல்வி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 4ஆம் வீடு. ஸோ அதில் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லாவே குரு பகவான் 4ஆம் வீட்டில் வரார். சரி, எப்படி ஃபினிஷ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ கண்டிப்பாக புது வகையான டெக்னிக் வந்து உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு திடீர்னு ஒரு புது டீச்சர் வருவாங்க, அல்லது ஒரு புது டியூஷன், ஆர் உங்களோட கூட படிக்கிறவங்களே வந்து டே இவ்வளோலாம் கஷ்டப்படாதடா, ஏன்டா ஃபுல் புக்கை மக்கப் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு வேண்டியது என்ன, நீ ஒரு 60% ஒரு டிஸ்டிங்ஷன் வாங்கணும், அவ்வளவுதானே, நீ ஒன்றும் கோல்டு மெடல் வாங்க போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிட்டில் எப்படி படிக்கணும், அந்த யூனிட்டில் எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணுற குரு அருளோட உணர்ச்சி பூர்வமாக சந்தோஷமாக வெற்றி அடைவீங்க. ஸோ அரியர்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். மிஸ் பண்ணிடவே வேண்டாம். மேஷராசி அன்பர்கள் யாரெல்லாம் சேலஞ்சிங் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஏ எழுதும்போது, நீட் எழுதும்போது, உங்களுடைய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதும்போது ஒரு நல்ல பீரியட் வரட்டும், அப்போ நம்ம கரெக்டாக எழுதலான்னு எழுதியிருப்பீங்க. அல்லது சில எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி கொஞ்சமாக தான் மார்க் வந்திருக்கு, நெக்ஸ்ட் டைம் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலான்றது. அத்தனை பேருமே இந்த வருஷம் ப்ளீஸ் நீங்கள் எழுதுங்க. ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ரேட்டிங்கில்
உங்களுக்கு ஒரு நல்ல வழி. நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி சேலஞ்சிங் எக்ஸாம்ஸில் எழுதுறது எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக தான். அது சூப்பராக பண்ணலாம். பிஹெச்டி பண்ணுறவங்க கூட ப்ராஜெக்ட் இப்போ சப்மிட் பண்ணுங்கள், ஃபண்டாஸ்டிக்காக நீங்கள் வர முடியும். மேஷராசினியர்களுக்கு வீட்லேயே ஒரு எளிய பரிகாரம் கொடுக்கலாம். இந்த 2026 எல்லாமே அவங்களுக்கு சுபமாக அமையணும் அப்படின்னா அது என்ன பரிகாரமாக இருக்குங்க? மேஷராசி அன்பர்களுக்கு வீட்லேயே செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு எடுத்தால் கண்டிப்பாக விநாயகரனுடைய துதி. காலையில் எழுந்திரிச்ச உடனேயே நீங்கள் வந்து விநாயகரனுடைய துதி, முருகனுடைய துதி, இது ரெண்டுமே வந்து நீங்கள் வீட்டில் போட்டுருங்க. அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெய் தீபம், துவரம் பருப்பு கொஞ்சம் எடுத்து ஒரு காப்பர் தட்டில் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு நெய் தீபம், மண் விளக்கு, என்ன விளக்கு வேணாலும் இருக்கலாம், அதில் வந்து நீங்கள் பஞ்சத்திரி போட்டு ஏற்றி அது ஒவ்வொரு வாரமும் அந்த துவரம் பருப்பை எடுத்து நீங்கள் உணவில் சேர்த்துட்டே வாங்க. ப்ரோட்டீன் ஃபுட்டு அதிகமாக நீங்கள் சாப்பிடுங்க. அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வீட்லேயே செய்யக்கூடிய இந்த பரிகாரம் சூப்பராக இருக்கும். வாழ்க்கையில் பல வெற்றிகள் அடையணும் அப்படின்னா வேல் மாறலை தினமும் கேளுங்க அல்லது படிங்க, பாருங்க. அனைத்து நெகட்டிவிட்டியும் ஓடிடும். பாசிட்டிவிட்டி ஃபண்டாஸ்டிக்காக அந்த வேல்மாறல் உங்களுக்கு கொடுக்கும். மேஷராசினியர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்குங்கிற விலாவரியாக பார்த்தாங்க. கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க மேம். வணக்கம்.